Hi everyone, this is Sarala from Sarala Stitching Studio. லாஸ்ட் வீடியோவில் பேசிக் பாடிஸ் டிராஃப்டிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் பேசிக் ஸ்லீவோட டிராஃப்டிங் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிராஃப்டிங்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எங்களுக்கு தேவைப்படும். ரெண்டு பக்கமும் ஷோல்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி பாடிஸ் ரெண்டையும் இதே மாதிரி வைங்க. வைத்ததுக்கு பிறகு எங்களுக்கு இந்த ரவுண்டை மெஷர் பண்ணலாம். ரவுண்டை மெஷர் பண்ணி அதை யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்லீவை ட்ரா பண்ண போகிறோம். ரவுண்ட் மெஷர் பண்ணும்போது டேப்பை வந்து ஃப்ளட்டாக எங்களுக்கு எடுக்க முடியாது. ஸோ இது ரவுண்ட் அப்படின்றதால வளமையாக நாங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ளட்டாக டேப்பை யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து நாங்கள் டேப்பை நிமிர்த்தி எடுத்து நம்ம மெஷர் பண்ணணும். அளவிட்ட மெஷர்மெண்ட்டை இந்த மாதிரி குறித்து வைங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்லீவுக்குரிய ஃபார்முலாஸை பார்ப்போம். ஸ்லீவுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றதையும் பார்ப்போம். நீங்கள் இதை நோட் புக்கில் எழுதி வைங்க. நான் சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணி வைங்க. ஸ்லீவுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு தேவை ஸ்லீவுடைய லென்த். பாடியில் நாங்கள் மெஷர் பண்ணுறது ரெண்டு மெஷர்மெண்ட் தான், ஸ்லீவுடைய லென்த் அதே மாதிரி ஸ்லீவுடைய ரவுண்ட். ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல நாங்கள் லென்த் எடுக்கிறோமோ அதே இடத்துல வந்து ஸ்லீவுடைய ரவுண்ட் எடுப்பேன். இப்போ நாங்கள் பேட்டர்ன் டிராஃப்டிங் செய்ய போகிறதுனால ஸ்வைங் அலவன்ஸ் இல்லை. ஸ்லீவ் லென்த் எடுத்திங்கன்னா அது அப்படியே நீங்கள் போடுங்க. அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டுக்கு வந்து ரெண்டால் பிரித்து அரை அங்குலம் வந்து ஈஸ் மெஷர்மெண்ட் சேருங்க. இதுக்கும் ஸ்வைங் அலவன்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. அடுத்ததாக இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் ஹெட் ஆஃப் ஆர்ம். ஹெட் ஆஃப் ஆர்முக்காக நாங்கள் பார்க்க வேண்டிய மெஷர்மெண்ட் என்னென்னு சொன்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல். இப்போ நாங்கள் மெஷர் பண்ணினோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டை பயன்படுத்துங்க. அந்த ஆன்சரை நீங்கள் போடுங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து பிரித்தல் 2 கழித்தல் 1.5. 2ஆல் பிரித்து 1.5 அங்குலம் கழித்து எடுங்க. அதில் வரக்கூடிய ஆன்சரை பயன்படுத்தி தான் ஸ்லீவை வரைவோம். அது தவிர இன்னொரு மெஷர்மெண்ட் இருக்குது, ஸ்லீவ் கேப். ஸ்லீவ் கேப் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட். அது வந்து 4.5 அங்குலமாக எடுக்க முடியும். இந்த 4 அளவையும் பயன்படுத்தி ஸ்லீவை வரையலாம். ஸ்லீவ் கேப் உயரத்துக்கு க்ரௌன் ஹைட் அப்படின்ற பெயரும் சொல்ல முடியும். இந்த மாதிரி நாங்கள் டிராஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். மத்திய புள்ளி ஒன்று கண்டுபிடிங்க. அதாவது மேலே இருந்து கீழ் நோக்கி நாங்கள் ஒரு லைன் போடுவோம். அந்த லைன் வந்து ஸ்லீவுடைய மத்திய புள்ளியாக எடுத்துக்கோங்க. அதை பயன்படுத்தி தான் நாங்கள் ரெண்டு பக்கமுமே ஸ்லீவ்ஸை வந்து வரைய போகிறோம். அதாவது ஒரு ஸ்லீவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து வரப்போகுது. ஸோ இதை பாருங்கள், நாங்கள் முழுமையாக ஒரு ஸ்லீவை வந்து டிராஃப்ட் பண்ண போகிறோம். மேலிருந்து கீழ் நோக்கி வரையப்பட்ட லைனில் முதலாவதாக கேப் ஹைட் குறிங்க. அதே மாதிரி அதே லைன்லேயே வந்து ஸ்லீவுடைய உயரத்தை குறிங்க. கேப் ஹைட் குறித்த இடத்துலேருந்து வலப்பக்கமும் இடப்பக்கமும் கோடு போடுங்க. இந்த கோட்டில் வந்து ஹெட் ஆஃப் ஆர்ம் மெஷர்மெண்ட்ஸை குறிங்க. அதே மாதிரி ஸ்லீவுடைய எண்டிங் லைனில் வந்து வலப்பக்கமும் இடப்பக்கமும் கோடு போடுங்க. அந்த இடத்துல ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸை ரெண்டு பக்கமும் போடுங்க. ஸ்லீவ் ரவுண்ட் லைனில் இருந்து ஹெட் ஆஃப் ஆர்ம் லைனுக்கு வந்து சரிவு கோடு போட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். ரெண்டு பகுதிகளையும் இதே மாதிரி செய்யணும். அதுக்கு பிறகு ஹெட் ஆஃப் ஆர்ம் லைனில் இருந்து ஸ்லீவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி சரிவு கோடு போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இது கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் லைனில் வந்து 4 சம பகுதிகளாக பிரிக்க போகிறோம். இதுக்காக நாங்கள் டேப் பயன்படுத்தி 4 சம பங்குகளாக இதை பிரித்து கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக ஸ்லீவை வந்து ஃப்ரண்ட் பேக்கெண்டு பிரித்து எழுதுங்க. ஸ்லீவுடைய ஃப்ரண்ட் பகுதியில் கர்வ் பகுதி வரைகிறதுக்காக நாங்கள் இப்போ மெஷர்மெண்ட்ஸ் குறிக்க போகிறோம். 4 சம பகுதிகளாக பிரித்த இடத்துல முதலாவது பகுதியில் 8/3 அளவு, அதாவது டேப்பில் நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க, 8/3 அளவு அதை குறிங்க. அதுக்கு அடுத்து 2ஆவதாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை விடுங்க. அதுக்கு பிறகு 3ஆவதாக இருக்கக்கூடிய பாயிண்டில் அரை அங்குலம் மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த 8/3 பகுதியையும் இந்த அரை அங்குலத்தையும் கர்வ் லைனால் கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சென்டரில் விட்டம் இல்லையா ஒரு மெஷர்மெண்ட், அது வந்து இந்த மாதிரி கட் ஆகி வரணும். இந்த மாதிரி வரையும் போது ஸ்லீவ் கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் பேக்குக்குரிய மெஷர்மெண்ட்ஸ் பார்ப்போம். பேக்கில் வந்து முதலாவதாக இருக்கக்கூடியதுக்கு 8/5 0.5 என்றும் சொல்லலாம். 8/5க்கு வந்து குறிங்க. அடுத்தது 2ஆவதாக இருக்கிறத விட்டுட்டு 3ஆவதாக இருக்கிறதுக்கு வந்து கீழ்ப்பக்கம் 1/4 அங்குலம் குறிங்க.
இப்போ வந்து இந்த 8/5 பகுதியையும் காலங்குல பகுதியையும் வளைவு கோடுகளால் வரைஞ்சி எடுக்கலாம். இந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு இலகுவாக அழகாக வரையக்கூடிய ஒரு ஸ்லீவ் கிடைக்கும். இதே வந்து நீங்கள் பெரிய சைஸில் செய்யும் போது பேட்டர்ன் மேக்கிங்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஆர்ம் ஹோல் ரூலர் அல்லது கர்வ் ரூலர் பயன்படுத்தி இந்த ஸ்லீவை வரைய முடியும். இந்த மெஷர்மெண்ட்ஸுகளை வந்து சரியாக நோட் பண்ணுங்கள். இப்போ தான் எங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் உரிய வித்தியாசம் தெரியும். ஸ்லீவ்ஸ் ரெண்டுமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். நாங்கள் வந்து பேசிக் பாடி ஸ்லீவ் வந்து ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட்டில் உள்பக்கமாக எடுத்திருக்கிறோம், பேக்கில் கொஞ்சம் வெளிப்பக்கமாக எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த வித்தியாசம் வந்து ஸ்லீவ்ஸ்லேயும் இருக்கணும். இப்போ தான் வந்து எங்களுக்கு ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணும்போது பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும். இது தான் கேஷுவல் ட்ரெஸ்ஸோனுடைய பேசிக் ஸ்லீவ் டிராஃப்டிங். இதை பயன்படுத்தி நாங்கள் அதிகமான ஸ்லீவோடைய பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஆகவே இதையும் கவனமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ட்ரெஸ்ஸஸில் வந்து நாங்கள் அழகழகான ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ்ஸையும் நீங்கள் சென்டிமீட்டர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய மெஷர்மெண்ட்க்கு நீங்கள் இன்ச்சஸில் ட்ரா பண்ணி எடுங்க. அதைத்தான் நாங்கள் பயன்படுத்தி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்ச்சஸில் ட்ரா பண்ணுறதையும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி ரூலர் பயன்படுத்தி உங்களால் வரைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அதிகமான சாயிங் டியூட்டோரியலுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.